welcome to our channel. இன்னைக்கு நான் வந்து ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதான் பின். ஸோ இந்த பின்னா என்ன அப்படின்னு நினைக்கலாம். ஸோ பின் காட்டுறது எப்படின்னா நம்ம வந்து கிங்குக்கு முன்னாடி ஏதோ இல்லை டயக்னலாக ஏதோ இருக்கோ அதை பின் பண்ணுறது தான் பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பின்னை வந்து எப்படி பண்ணலான்னா இந்த பொசிஷனில் white to play rook e1 makes a pin. இப்போ வந்து குவீன் வந்து பின்ல இருக்கு, ஏன்னா வந்து கிங் அதுக்கு பேக்ல இருக்கு. ஸோ இப்போ குவீனை மூவ் பண்ண முடியாது, அப்போ கிங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக செக் வரும். ஸோ அது வந்து நம்ம விட அது இல்லீகல். ஸோ இப்போ வந்து குவீனை வந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம குவீனை அட்டாக் பண்ணுறதுக்கு பான் G6 வைப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க இந்த பிஷப் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா குவீன் செக்மேட் கூட அட்வான்டேஜாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து மேபி அவங்க அகெயின் நைட் B7 வச்சாங்கன்னா இங்கே குவீன் அட்டாக் பண்ணாங்க. அப்போ நம்ம வந்து குவீன் D4 கிங் மூவ்ஸ் லைக் இப்போ கிங் வந்து D4 D6 D8 இல்லாட்டி F8 வச்சாங்கன்னா நம்ம வந்து குவீன் E7 செக், அவங்க வந்து G7 போவாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நம்ம வந்து குவீன் E5 வச்சோன்னா செக்கு. ஸோ அவங்க இங்கே மூவ் பண்ண மாட்டாங்க இருக்கு. ஸோ இங்கே ரூக் ஹேங்கிங்கில் இருக்குது. ஸோ அவங்க வந்து G8 போவாங்க. G8 போனால் நம்ம வந்து இங்கே என்ன மூவ் பண்ணணும்னா வெயிட்டிங் மூவ்னு ஒரு மூவ் பண்ணணும். ஸோ இந்த மூவ் எப்படின்னா குவீன் F6 வைக்கணும். F6 வச்சா வந்து அடுத்து நம்ம செக்மேட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும், அவங்க எங்கே வேணாலும் நம்ம குவீன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா லைக் இங்கே வச்சு அட்டாக் பண்ணலாம் அந்த ஒரு ஐடியாஸ் வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ரூக் E8 செக்மேட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.